ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், நைட்டு அந்த பேச்சு பேசினாலே காலையில் இங்கே ஆளே காணும். ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இவனும் தேடிடுவான், பார்த்தா இருக்கவே மாட்டான். சரி ஓகே, சான் இருக்கானே அவங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் கேட்பானே. சானா எல்லாமே தெரிஞ்ச எதுவுமே தெரியாத மாதிரி இடி அப்போ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போனாடா, ஏதோ போர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னான், இன்றைக்கி நைட்டு வரமாட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாடா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெரியாத மாதிரி இவங்ககிட்ட கேட்பான். இவனுமா ஐயோ நைட்டு அந்த பேச்சு பேசினாலே இவரோட கோச்சிட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நடந்ததெல்லாம் சொல்லுவான். டேய் அப்போ நீ தான் நைட்டு சண்டை போட்டு இவ்வளோ துரத்தி விட்டியா, அவன் இனி வரமாட்டாளா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் மேலே ஷாக்காக கொடுத்துட்டு இருப்பானே. அவனுக்கா மனசில் நைட்டு பேசுனது தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவள் ரொம்ப பாவமாக வேற, இதுக்கப்புறம் நான் அவனுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன்லாம், திரும்பி வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஓடிடுவான். சானா எல்லாமே தெரிஞ்சு அவடைய அமைதியாக சிரிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். இவனா அந்த போர்ட்டுக்கு ஓடிடுவான். பார்த்து அங்கே எங்கடா இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஃபுல்லாக தேடிட்டு இருப்பானே, எங்கேயுமே இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கூட்டத்தில் அப்படியே விலகுவாங்க. பார்த்தா அங்கே சேரில் உட்காந்துட்டு இருப்பா. அடி பாபி, நான் ஊரெல்லாம் உன்னை தேடினு இருக்கேன், இங்கே தான் உட்காந்துருக்கியா, அவளை இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிட்ட ஓடுவானே. பார்த்தா அவள் டிப்பாச்சருக்காக லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவா. இங்கே என்ன நிற்கிற, மரியாதையே வா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பிடிங்கிட்டு அவங்களையும் தரன்னு எடுத்துகிட்டு வருவானே. டி என்னடா ஆச்சு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்டுட்ருப்பா. ஆமாம், நீ என்ன சும்மா சண்டை போட்டு எங்கேயாவது ஓடிடுற, என்ன மனசில் அப்படியே மருமகன் நினைப்பான், மாமியார் வீட்டிலேருந்து அவனா ஓடுற மாதிரி ஓடிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கோவப்பட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருப்பானே. நான் எங்கடா ஓடினேன், நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன், எங்கள் பேர் பேக்கில் கிஃப்ட் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் திறந்து கிஃப்டெல்லாம் காட்டுவா. அதை பார்த்துட்டதுக்கப்புறம் தான், அடா ஆமாம் கல்யாணத்துக்கு தான் போறியா நீ, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், அந்த சாண்ட் பைய வேறு என்னை சும்மா ஏற்றி விட்டுட்டான், டே சான் இருடா உன்னை வந்து 4 மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கடுப்பில் நின்றுட்டு இருப்பான். மொக்க வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்றும் தான் போட்டுக்கு டைம் அவளையே வா நம்ம வேணா வெளில போய் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் உட்காந்துப்பாங்க. ஆமாம், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நீ காணும்னு சொல்லிட்டு நானாக ரொம்ப அப்படியே கவலைப்பட்டுட்டேன், ஏன் இப்படி பண்ணுறேன், என்னை வீட்டை விட்டு துரத்தாமறேன், நான் அப்படியே வேலை செஞ்சுட்டு அமைதியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கெஞ்சிட்டு இருப்பான். நீ திரும்பி வருவல, வராமலாம் இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாவமாக கேட்பானே. டி அது ஏன் ரெஸ்டாரண்ட், உன்னை வேணா வெளில துரத்தோனே தவிர நான்லாம் வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா இவன் ஹேர் கேவலமாக இருக்குது, ரிசப்ஷன் போகிறான்னு சொல்கிறேன் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இவனை சஜஸ்ட் பண்ணுவானே வேறு ஸ்டைல். அவளுமா லூஸார் விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது, உன் பழைய ஸ்டைலே எவ்வளோ பரவாயில்ல, பழைய ஸ்டைலுக்கே மாறு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கலாச்சி விட்ருவான். இவளுமா செம்ம கடுப்பில் போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவா. இங்கே கட் பண்ணால் நம்ம மேயரை தான் காட்டுறாங்க. அவனா குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த புரோக்கர் அங்கிள்கிட்ட, ஆமாம் நீங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்களாமே, கொஞ்சம் நான் அந்த லிஸ்ட்டை பார்க்கலாமா, கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவருமா அதோ இருங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வேற தேடிட்டு இருப்பார். அந்த டைம்னு பார்த்து கிம்மை ஓடி வந்துடும். ஆமாம் லிஸ்ட்டு ரெடியாமே, கொஞ்சம் நானும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே புரோக்கர் அங்கிளா செம்ம டென்ஷனே, ஆமாம் உங்களை யாராவது பார்க்க சொன்னாங்களா என்ன, 2 பேரும் மாற்றி வந்து கேட்டுன்னு இருக்கீங்க, சரி என்னவோ போங்க நான் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து கொடுத்துருவாரு. இவங்களா ஆர்வ கோளாறில் 2 பேரும் அப்படியே பிடுங்கி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மேயரா அவள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருப்பார் டென்ஷனில். பார்த்தா அவள் பேரும் இருக்கும் செகண்ட் நேமாகவே. பார்த்துட்டு இவருக்கு செம்ம சந்தோஷமாகிடும். ஆஹா ஜோ செலக்ட் ஆகிட்டா, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கரடிக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். இங்கே கிம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா கடைசியாக அவன் பேர் இருக்கும், அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவன் போர்டு மெம்பர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லுவாங்கண்ணே. ஆனால் ஜங்கா ஹாப்பியாகவே ஆக மாட்டான். ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அரமனசோடு அப்படியே கை தட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வேறு அந்த டைவிங் ஸ்கூலுக்குள்ளே நம்ம செலக்ட் ஆகிட்டுமா இல்லையான்ற டென்ஷன்லேயே உட்காந்துப்பானே. பார்த்தா அந்த டைம் பார்த்து கிம்மு மெசேஜ் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இவனா செம்ம சந்தோஷமாகி ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி பயங்கரமாக எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருவான். அப்படியே ஏஞ்சி நின்று கத்தி கை தட்ட ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாருமே பார்ப்பாங்களே, பட்டுன்னு ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குட் ஜாப் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கமாக ஜியான் வந்து ஹெப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிங்களோட வயலுக்கு வந்திருப்பானே. அந்த டைம்னு பார்த்து ஜோ கால் பண்ணுருவா. கால் பண்ணிவிட்டு டே என்னடா ஹெப்ஸ் எடுக்கலாம் போனியே, இன்னும் என்ஜாய் பண்ணுறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விசாரிச்சுட்டு இருப்பாளே. ஆமாம் என்னை விடு, நீ என்ன மேரேஜ் முடிஞ்சு கிளம்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கேட்டு இருப்பானே. அவளாடி இன்னும் மேரேஜே முடியல, இன்னும் ரிசப்ஷன் வேறு இருக்குது, ஸோ நான் மார்னிங் தான் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன், போயிட்டு சன்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஜூஜ் வேலையில் அதே சன் தான் உதிக்கும் மரியாதையாக இங்கே வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இங்கே வேறு கிளைமேட் வேறு சரியில்லை, ஒழுங்காக இன்றைக்கி நைட்டே வந்துரு அப்படின்லாம் சொல்லிட்டு இவனும் பொய் மேலே பொய்யா சொல்லிட்டுருப்பானே. இந்த ஆன்ட்டியா டேய் இங்கே பாடுறா பாம்பு இருக்குது, என்னடா வேலை பார்க்குறாங்க, கண்ணை திறந்து நல்லா பாடுறா அப்படின்னு சொன்னோடனே அது பாம்பா ஆன்ட்டி என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கீழே பார்த்துட்டு இருப்பானே. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வயலெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் இவன் பாட்டு. அந்த பக்கமாக ஜோவா கண்ணாடி பார்த்துட்டு அவன் சொன்னதும் கரெக்டு தான், நம்மளுக்கு இந்த ஹேர் செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே பக்கத்தில் ஏதாவது சலூன் இருக்கா அப்படின்னு, நான் எனக்கு வேலை வந்துருச்சு நான் வீட்டுக்கு போனோம், நீ ரிசப்ஷனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது, நான் என்ன கொஞ்சம் பெட்டராக ஆக்கிக்கணும், ஸோ அதுக்காக தான்
சலூன் கேட்குறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் கேட்டுட்டு கிளம்பிடுவா. பார்த்தா இவ்வளோ சலூன்லாம் போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக மாற்றிருப்பா. இவ்வளோ பஸ்ஸில் வந்துட்டுருப்பாளே, வந்துட்டு இருக்கிறத வேற நம்ம மேயர் பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஆமாம் இவன் என்ன பஸ்லேருந்து எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி வேலைக்கு ஆகாது நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி பஸ்ஸு பின்னாடி சைக்கிளை ஓட்டிட்டு பயங்கரமாக வந்துட்டு இருப்பாரு. பஸ்ஸோ நின்றோம், அப்பா நின்றுச்சுரா சாமி என்னால் முடியல, சரி முன்னாடி கொஞ்சம் கேஷுவலாகவே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே கேஷுவலாக சைக்கிளை தள்ளிகிட்டே வரா மாதிரி வருவார், பார்க்காத மாதிரியே. அவளும் பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு போயிடுவா. ஏய் என்ன நீ பாட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்ட, உனக்கு வேலை ஒன்று மட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இப்போ என்ன பேசவே மாட்டேற அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் இல்லை என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் கேக் இருக்குது உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிடுவார். இந்த பக்கம் ஜியான் அந்த லைவிங் கிட்லாம் எடுத்து அவள் பெட்டில் படுக்க போட்டுட்டு அவகிட்ட பேசுகிற மாதிரியே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். ஏ ஜோ இங்கே பாரு உனக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ நல்லா என்ஜாய் பண்ணு, பத்தாததுக்கு நல்லா டைவ் பண்ணி நல்லா பெரிய பெரிய அப்ளான்ஸாக கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்ருப்போம். இந்த பக்கம் பார்த்தா இவங்களா அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுவாங்க. இவர் மேயரும் வந்து நீ எனக்கு ரைஸ் கேக்லாம் கொடுத்த, ஸோ அதுக்காக உனக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன், நீ வந்து செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். செலக்ட் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக ஷாக் ஆவா. பார்த்தா இவனும் இவளுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில வருவானே. ஜோவா செம்ம சந்தோஷத்தில் ஐயோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு மேயர் நீங்கள் செம்ம ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுரோட்டே ஐஃபை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா மேயரோட. மேயருக்காக ஒன்றுமே புரியாது, யாரா இது லூஸு அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருப்பார். இவனா செம்ம டென்ஷன் இன்னும் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஆமாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க என்ன மேட்ரு கொஞ்சம் சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் கேட்பானே. இவளுமா ஏய் நான் செலக்ட் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொன்ன உடனே ஓ செலக்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா இது வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அப்படியே ஹக் பண்ணிவிடுவான். இவன் ஹக் பண்ணிவிட்டு இவ்வளோ ஷாக் ஆகிடுவான், மேயரும் ஷாக் ஆகிடுவான், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஜோ வந்து செலக்ட் ஆகிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம், வா ஜோ நம்ம உள்ளே போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவானே. ஏய் என் பேக் வேறு மேயர்கிட்ட இருக்குடா, அதை வேறு நான் எடுக்கணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என் ஜோவோட பேக்கை நான் எடுக்க மாட்டேனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் எடுத்துகிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவானே. மேயர் இது உங்களால் தான் பாசிபிள் ஆச்சு, நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் செலக்டே ஆகிருக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்த டிப்ஸு தான் நான் செலக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு, ரொம்ப தேங்க்ஸ் மேயர்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப அப்படியே தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான் மேயருக்கு. மேயருமா அப்படியே ஹாப்பியாக நின்றுட்டே இருப்பார். பார்த்தா இவனும் கிட்ட வந்துட்டு ஓ மேயர் தான் காரணமா, ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அண்டர்வேர் பிக் உங்ககிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே இவர் பயந்து உனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவ்வளோ பயங்கர ஷாக் ஆகிடுவா, டி அதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாள். மேயரா என்னது இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு நல்லா தெரியுமே உங்களோட அண்டர்வேர் போஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுலாம் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி வேற காமிச்சிட்டு இருப்பானே. இவருக்காக ரொம்ப எம்பாரசிங்காக போய்டும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற தெரிஞ்சு வச்சு ஊர் கொளுத்திடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே நின்றுட்டு இருப்பாரு. ஐயோ சாரி இவ யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பானே. இவ்வளோ மேயர் ரொம்ப சாரி நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே போயிடுவா. உள்ளே போயிட்டு டேய் மேயருக்கு ஏதாவது அசிங்கம் நடந்ததுன்னு வச்சுக்கேன் நான் அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே என்னது நீ மேயர் ஒய்ஃப் ஆகிடுவியா, ஆமாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மேலே போயிடுவா. பெட்டில் இருக்க அந்த டைவிங் கீஸ்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பாள். டேய் ஜியான் யாத்ரா இதெல்லாம் உந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் இதெல்லாம் எந்த தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இல்லைடா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேணாம், இது மட்டும் எனக்கு கொடுக்குறியா மாஸ்க் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இவ்வளோ தட்டி விட்டுடு பைத்தியம், இதெல்லாம் நான் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நானா டைவ் போகிறேன், நீ தானே டைவிங் ஸ்கூல் போகிறேன், உனக்காக தாண்டி நான் இன்றைக்கி சிஎல் போகும்போது நைட்டு எவ்வளோ லேட் நைட்டில் போயிட்டு தருமா அந்த கடைக்காரன் கையில் காலில் விழுந்தலாம் நான் உனக்காக இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. ஓஹோ எனக்காக தான் வாங்கினியா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவாள். இருந்தாலும் இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேணாம், இந்த மாஸ்க் மட்டும் எனக்கு கொடு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் ஞாபகமாக இதை நான் உன்னோட கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுப்பாளே. ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமா நவ் பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பில் போயிட்டு கம்முன்னு படுத்துருவான். மேயர் ஒய்ஃப் அவரே நீ ஆகிக்கோ எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் படுப்பானே. இவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜியான் என்னடா பண்ணுற தூங்கிட்டியா என்ன, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, ஸோ நீ கேட்டேன்னு சொல்லிட்டு உனக்காக மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பாசமாக கொடுப்பா. இவனுமா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் ஃபேஸை பார்ப்பானே. அப்போ தான் ஆமாம் என்ன மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன், என்ன ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக மாறி இருக்குது, செம்மையாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கிட்ட வந்து பார்த்துட்ருப்பா. இவனுக்குமா ஒரு மாதிரி ஆகிடும், வழி தள்ளி உட்காரு நான் போய் என் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன், எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, எனக்கு எதாவது பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரி உனக்காக நான் வேணா ஸ்பைசியாக ரைஸ் கேக் பண்ணுறேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. நம்ம ஜங்கா காட்டுறாங்க, ஜங்கா நாய் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இவன் நம்மளை செலக்ட் பண்ணுவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தான். பார்த்தா ஆனால் செலக்ட் பண்ணிட்டா இவளுக்கு நம்மளை ஒரு வேளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அன்றைக்கி வேறு நான் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்னை செலக்ட் பண்ணு, இல்லைனா என்னை செலக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டுலாம் வந்தேன், பட் இருந்தாலும் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கானா இவளுக்கும் ஒரு வேளை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான் அந்த நாய்கிட்ட. இந்த பக்கம் பார்த்தா கிம்மை தான் காட்டுறாங்க. கிம்முக்கா நம்ம ஜங்கு மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பான். என்ன என்னை செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், உனக்கும் என்னை பார்க்கணும்னு தோணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேறு பயங்கரமாக கலாச்சி வேறு மெசேஜ் பண்ணிருப்பானே. இவங்களுமா அதை கண்டுக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் வீட்டு வெளில தான்
இருக்குன்னு சொன்ன உடனே இவங்களுக்கா பயங்கர ஷாக் ஆகிடும். இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில போக பார்ப்பாங்களே. நான் சும்மா சொன்னேன், நான் ஒன்றும் வீட்டுக்கு வெளிலலாம் இல்லை, அதுவும் இந்த டைம் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு எனக்கே தெரியும், ஸோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆனால் அங்கே வந்து ஒளிஞ்சிருந்து தான் இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்களாம் பயங்கர வெக்ஸ் ஆகி உள்ளே போயிடுவாங்களே, அதை வேறு இவன் பார்த்துருவான். இவன் என்ன இவ்வளோ வெக்ஸ் ஆகுறா, ஒரு வேளை நம்மளை வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சரி ஓகே, இந்த டைம் வேறு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அட்லீஸ்ட் வீட்டு முன்னாடினா போய் நிற்காம வந்துமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த சைடு பார்த்தா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த நாவலிஸ்ட் வேறு சரக்கெல்லாம் வாங்கிட்டு இவளை பார்க்க வந்திருப்பாங்க. என் ஃப்ரெண்டு இவங்க கூட சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் சரக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்களே. அந்த நாவலிஸ்ட்டை ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு, இருந்த உன் அம்மாவோட ஃபோட்டோ, இதை வச்சு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன், ஸோ நான் அது மூலமாக ஒரு நாவல் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இவளுமா சரக்கு அடித்த போதையில் என்னென்னவோ வளரிட்டு இருப்பாய், நான் அப்படியே பயங்கரமாக வளர்றேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஏஞ்சி போயிடுவா. இவங்களும் மாச்சா மிஸ் ஆகிடுச்சு, இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜோவா செம்ம ஹாப்பியாக படுத்துட்டு இருப்பான். கிஃப்டெல்லாம் வேறு கொடுத்துருக்கான்ல, ஸோ அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே படுத்துட்டு இருப்பான். பார்த்தா அவன் ஏதோ போதையில் இருக்க மாதிரியே அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். கிட்டேயும் வருவானே, பார்த்தா இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. ஜோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா ஆச்சு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைடா அந்த ரைஸ் கேக்கு ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்ட உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் என் முதுகு பிடிச்சி விட்றியா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பானே. இவளும் போயிட்டு முதுகெல்லாம் அப்படியே பிடிச்சி விடுவான். ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் போகலாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், நீ அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவளா, ஆமாம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து ஒரு பையன், நான் வேறு ஒரு பொண்ணு, உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இப்படி கேட்குறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு திரும்பிடுவானே. திரும்பிட்டு நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ என் கூட இல்லைனா தான் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நெஞ்சை டச் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். பட்டுன்னு பார்த்தா கிட்ட போயிடுவான். நீ என்ன வர வர ரொம்ப பாலிஷ் ஆகிட்டே இருக்க, மோந்து இருந்ததை விட இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை வர தொட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னடா பண்ணுற, மரியாதையாக திரும்ப, நான் உனக்கு முதுகு தானே பிடிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முதுகை பிடிச்சி விட ஆரம்பிச்சிருவாள். பட்டுன்னு பார்த்தா அப்படியே முதுகு மேலே சாஞ்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீ சொல்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் இருக்குடா, நீ என் பக்கத்தில் இருந்தால் என் ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்குது, நீ இல்லைனா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாளே. இவனுக்குமா ஒரு மாதிரி ஆகிடும், இவன் ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திரும்புவானே. பார்த்தா பட்டுன்னு முதுகுலேயே ஒன்று போட்டு எப்படி என்னோட ஆக்டிங் ஷாக்கு கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஷாக் கொடுத்தா தான் உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன், நீ உடனே சீரியஸெல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே ஏஞ்சி கிளம்பிடுவா. அடி பாவி, நான் பாட்டு செவனேன்னு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன், இப்போ எனக்கும் இப்படி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாலே, நல்லா இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருப்பான். எங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்கை தான் காட்டுறாங்க. அந்த விஷப்பூச்சி இருப்பாள் ஜீவான், அவள் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வந்து அந்த டைவிங் ஸ்கூல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, ஸோ தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனோட மனசை கலைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான். ஆனால் ஜங்கா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக, இல்லை அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஈவெண்ட்டை நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம், ஸ்பான்சர்ஷிப் ரெடி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். இவன் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் போய்டும்ல, ஸோ கிம்மு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. இன்னது அவ்வளோ பெரிய ரெசார்ட்டை அவங்க நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே மேயரும், ஆமாம் எனக்கே ஷாக்காக தான் இருக்குது, இத்தனை வருஷமாக பண்ணல, பட் ஆனால் இப்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம இதை கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணலாம் இந்த ஃபெஸ்டிவலை, ஸோ வெளியூரில் இருந்தெல்லாம் டைவர்ஸை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து சரி ஓகே, அந்த மனுஷன் நல்லா இருக்குந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தான் யாருன்னே தெரியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வருவாங்க. பார்த்தா ஜங்கு கால் பண்ணுறோம், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனுமா, சரி ஓகே நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்ன உடனே, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட பேசுகிறத வேறு யாராவது பார்த்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஜங்கா, நீ என்னையா மீட் பண்ண மாட்டேன், இரு உன்னை எப்படி மீட் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்ரட்டரிக்கும் ஃபோன் பண்ணி அந்த டைவிங் ஸ்கூல்லேருந்து நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அதேமாதிரி அவன் செக்ரட்டரியும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கிம்மா வர வச்சுருப்பான். நீங்கள் இங்கே உட்காருங்க, எங்களோட பிரசிடென்ட் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சுட்டு போயிடுவானே. ஜங்கு வந்து நிற்பான். இவங்களுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். அப்போ கூட இவன் வந்து தான் தான் பிரசிடென்ட் சொல்லிட்டு காமிச்சிக்கவே மாட்டான். நான் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன், நீ யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் பிரசிடென்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனேன். நான் ஏன் நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும், நான் மீட்லாம் பண்ண மாட்டேன், நீ வருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான். பார்த்தா அவனோட செக்ரட்டரியும் வந்துட்டு இந்த மாதிரி சாருக்கு பர்சனல் ஒர்க் இருக்கான், ஸோ அவர் போயிட்டாரு, ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன் எப்போன்னு, நீங்கள் அப்போ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு BMW கார் வேறு வரும், நீங்கள் இதில் ஏறி உங்களை வீட்டில் விடுற சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார், ஸோ நீங்கள் இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே டோர்லாம் ஓப்பன் பண்ணி அவளை உட்கார வச்சு அனுப்பியே விட்ருவான். இதை வேறு இவன் ஜங்கு ஒளிஞ்சிருந்து வேறு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆஹா இவளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக
கலாச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பானே. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜோ காட்டுவாங்க. ஜோவா ஃபஸ்ட்டு டே இல்லை, ஸோ இன்றைக்கி தான். ஸோ அதனால் டைவிங் ஸ்கூலுக்கு பயங்கரமாக கிட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகலான்னு போவாளே, பார்த்தா இவன் வாசலே படுத்து தூங்கிட்டு இருப்பான். இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக ஏஞ்சிரு, போய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி டைவிங் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருப்பாள். இவனா ஏஞ்சிக்கவே மாட்டான். சரி ஓகே தூங்கி தோலை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு போவாளே, பார்த்தா இவன் அப்போ தான் அப்படியே ஏஞ்சிப்பான். ஏஞ்சிட்டு ஜோ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னுவானே. நீ ஒழுங்காக வேலையை பாரு, தூங்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருப்பான். சரி ஓகே நீ பார்த்து போயிடுவா, மறந்துடாத பண்ண ப்ராமிஸை, நீ ஃபஸ்ட்டு டைவ் பண்ணுற அப்லான்ஸ்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கண்டிப்பாக இன்றைக்கி பேர் பிடிச்சிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கம் பார்த்தா மேயரா அவளுக்காக அந்த மாஸ்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு மாஸ்க்கும் வாங்கிட்டு வரும். ஆஹா இது ரொம்ப பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டேக்லாம் பிச்சுட்டு, ஆமாம் இதை சால்ட் வாட்டரில் ஊற வச்சா பழசு மாதிரி ஆகிடும்லன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்டே கேட்டுன்னு இருப்பார். அவரும் ஆமாம் பழசு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஓகே இன்றைக்கே கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட வேண்டியதான், கண்டிப்பாக சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த மாஸ்க்கை திருப்பி பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பபாய்.